ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்கிங்க. அதுவும் குறிப்பாக மட்டன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க. மட்டனில் இருக்க மண்ணீரல், சுவரொட்டி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுவரொட்டியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புரத சத்து, இரும்பு சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் B12, பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. இதை சாப்பிட்றதுனால ரத்த சோகை கூட சரியாகுது. உங்களுக்கு ரத்தம் உடம்புல கம்மியாக இருக்கா, ரத்த சோகை இருக்கா, அப்போனா இதை வாரத்துக்கு 2 தடவை இதை சமைச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெருங்குடலில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, பெருங்குடல் அழற்சி இருக்கா, அப்போ இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுனால அது கூட சரியாகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அது கூட இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுனால மூட்டு வலி கூட சரியாகுது. இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுனால சிறுநீரக பிரச்சனை கூட சரியாகுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மண்ணீரல் சாப்பிட்றதுனால சிறுநீரக பிரச்சனை நல்லாவே க்யூர் ஆகுது. மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க இந்த மண்ணீரல். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் கண்டிப்பாக அவங்க இந்த மண்ணீரல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இந்த மண்ணீரல் எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அது மேலே ஒரு வெள்ளை தோல் மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு அதை உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உப்பு மஞ்சள் கலந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் இருக்கும், அதெல்லாம் போயிடும் அந்த மாதிரி கழுவும் போது. இந்த வாஷ் பண்ண மண்ணீரலை உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு பட்டை, கிராம்பு, லவங்கம் தாளிச்சுக்கோங்க. அதில் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வதக்குனதில் அதுக்கப்புறம் சுவரொட்டியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அதில் நிறையா தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 30 நிமிஷம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு அதில் மிளகுத்தூள் தூவி பரிமாறுங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பிளட்டும் நல்லா ஊறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.